இன்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக மாங்காடு நகராட்சியில் எங்களுடைய நகராட்சி தலைவர் திரு ஜபருல்லா ஏற்பாட்டின் பேரிலும் நகராட்சி தலைவர் திரு சுமதி முருகன் மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்தவர்கள் ஏற்பாட்டின் பேரிலும் இன்று ஒரு முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். எதை சொல்லி வாக்கு கேட்பது, நாம் திட்டிய திட்டங்கள் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் செய்யாததை 5 ஆண்டுகளில் செய்திருக்கிறோம். அதை புத்தக வடிவில் போட்டு வீடு வீடாக கொடுக்க போகிறார்கள். இதையெல்லாம் இன்று ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்து பேசியிருக்கிறோம். பாஜக என்பது அதிமுக முகமூடியை அணிந்து தமிழ்நாட்டுக்குள் இறங்கியிருக்கிறது. ஏதாவது தமிழ்நாட்டில் தன்னுடைய சித்து விளையாட்டுகளை செய்ய முடியுமா என்று திட்டம் போட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள். தமிழ் மொழியும் தமிழர்களும் உலகம் போற்றுகின்ற மக்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே பாஜக, எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னது போல், பாஜகவும் RSSம் எந்த காலத்திலும் ஒருபோதும் நெவர் எவர் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த தேர்தலில் குறிப்பாக திருப்பெரும்புதூர் தொகுதியில் டெபாசிட் இழக்கப் போகிறது அதிமுக. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்த தலைமுறை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால், பாஜக முகமூடியோடு இறங்கி இருக்கின்ற அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும். மாநில தலைவர் பதவி நான் விலகிடுவேன் சொல்லியிருக்கீங்க. தேசிய தலைவர் என்னுடைய பணி முழுக்க தேர்தல் முடிவு வந்த பிறகு திருப்பெரும்புதூர் தொகுதி மக்களுக்கு மட்டும்தான். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எங்களுடைய அகில இந்திய தலைமையிடம் பேசி நான் தொகுதி வேலையும் தமிழ்நாட்டு வேலையும் மட்டும்தான் பார்க்க போகிறேன். ஆகவே 2 ஆண்டுகள் எனக்கு சிறப்பு செய்த, என்னை நம்பி ஒப்படைத்த பாராளுமன்ற தேர்தலில் 100க்கு 100 விழுக்காடு வெற்றியை நாங்கள் பெற்று தந்தோம். இங்கே 9 தொகுதி, பாண்டிச்சேரியில் 10 100க்கு 100 தொகுதி வெற்றி வாய்ப்பை தந்தோம். இப்பொழுதும் இந்த தேர்தலில் 100க்கு 100 வெற்றியை தரப்போகிறோம். மனநிறைவோடு ஒரு மனிதனும் ஒரு பதவியிலிருந்து விலகும் போது மனநிறைவோடு விலக வேண்டும். நான் மனநிறைவோடு தேர்தல் முடிவு வந்த பிறகு எனக்கு ஒரு அழுத்தம் கிடையாது. நான் எழுதிருக்கேன். அடுத்த 5 ஆண்டுகள் நான் தான் இருப்பேன் தலைவரா. எனக்கு ஒன்றும் எழுதம் கிடையாது. அதனால நான் எந்த பதவி கேட்டாலும் எங்க தலைவர் ராகுல் காந்தி கொடுப்பார். என்னுடைய பணிகள் தான். நாங்க எப்படி இந்த 5 ஆண்டுகள் பணிகள் சொல்றேன், இந்த கட்சி பணி, இந்த 2 ஆண்டுகள் பணியை பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருக்கேன்னு எங்கள் தலைவர்களுக்கு தெரியும். ஆகையால மனநிறைவோடு எதையும் செய்வோம்.